ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது குரு பெயர்ச்சி 2026/5/2026 இந்த 2026ல 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். 5வது மாதம் மே மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல வைகாசி மாசம் குரு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி, அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் 12 ராசியும் 12 ராசியும் ராசி அதிபதி லக்னாதிபதி. ஏன்னா லக்னத்தோட பொருத்தி பார்த்தா பலம் அதிகம், ராசியை மட்டும் பொருத்தி பார்க்கிறது ஓரளவுக்கு பலம். தசா புத்தியும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தி 5 கூடியவரு, 9 கூடியவரு, லக்னாதிபதி 11 கூடியவரு, தனாதிபதி 2 கூடியவர். இந்த 5 பேரும் இப்ப உங்க நடைமுறையில ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு அந்த தசா புத்தி இருந்ததுன்னா 100% உங்களுக்கு இது ஒத்து போகும். இதுதான் விதி. இப்ப நம்ம மேஷ ராசி மேஷ லக்னம், அதே மாதிரி ரிஷப ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், இப்படிதான் நம்ம எடுப்போம். சொல்றேன் கேட்டுங்க. மேஷத்துக்கு கடந்த காலம் திருப்பி போட்டுருச்சு சார் உங்களை. 7.5 சனி, இது எல்லாமே உங்களை விரய சனி ஆரம்பிச்சது, 7.5 சனி இது 7.5 சனி ஜென்மத்துல வந்தது. இது 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயசனத்துல ஏகப்பட்ட தொல்லை, உடல் பாதிப்பு, பண பாதிப்பு, ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உருவாச்சு. காரணம் எப்படின்னாக்கா, குரு உங்களுக்கு 3ல நல்ல ஒரு சோர்ஸ் கிடைக்கல. அதாவது தீதிலாத ஒரு 3லே திரியோதரன் படை மாண்டதுன்னு, அதாவது மாண்டு போச்சு, படையா அவுட்டு. உங்களுடைய ஏவலாளிகள் நீங்க என்னென்ன வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே தொழில அவுட்டு, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா திரியோதரன் படையே மாண்டுருச்சுன்னும் போது நீங்க ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா குரு 3ல போகக்கூடாது. மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு குரு 3லங்கிறது அது மாரகஸ்தானம், புதனுடைய வீடு. புதனுக்கும் குருவுக்கும் 7ஆம் பொருத்தம். இதுதான் இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறார். இப்ப 26ஆம் தேதி 5வது மாசம் 2026ல குரு உங்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வரார். 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானம் தாய் சாணம், படிப்பு, கல்வி, தொழில், இப்ப நீங்க இருக்கிற இடம், இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கினது. இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு குரு உச்ச பலமா வர்றதுனால இது குரு ராஜ கிரகம். கிரகங்கள்லே ராஜ கிரகமான குரு முதன்மையானவர். அவருக்கு அடுத்தது சூரியனும் குருவையும் பிரிக்க முடியாது, 2 பேருமே ராஜ கிரகம் பலமானது. அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஒரு ராஜ கிரகம், சனி ஒரு ராஜ கிரகம். இந்த 4 ராஜ கிரகங்கள் மொத்தம் 4 பேர் தான். எந்த ஒரு ஜாதகத்தை இந்த 4 பேர்ல 3 பேர் உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் தான். வாழ்க்கையில இந்த தசை ஆரம்பிக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும். இவங்க இதுதான் கிடக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு அமைப்புல இந்த மேஷ ராசிக்கு குரு முதன்மையானவர், சூரிய முதன்மையானவர், செவ்வாய் முதன்மையானவர், அதனாலதான் சனி முதன்மையானவர். எனக்கு அவர் 10 கூடிய தொழில் சாணாதிபதி. குரு பார்வை உங்களுக்கு இப்போதைக்கு 8ஆம் இடத்துக்கு விழுது. அதுக்கடுத்து 10ஆம் இடம் விழுது. 10ஆம் இடம் தொழில் சாணம். 8ஆம் இடங்கிறது விரக்தி, வெறுப்பு, மன சஞ்சலம், இதெல்லாம் 8ஆம் இடம் சொல்லுவாங்க. மோசமான இடம் 8. சிறைச்சாலை, சிறை பயம், அவமானம். இதை விட அதாவது மானம் காத்து உயிரை விடுன்னு ஒரு தமிழ் பாடல், ஒரு தமிழுடைய அமைப்பு இருக்கு. அதனால ஒரு மனிதனுடைய மானம் அப்படி சொல்லக்கூடியது அந்த இடம் தான். அது மட்டும்தாங்க போகல, மீது எல்லாம் உங்க கையில இருந்து விரைமாயிடுச்சு. இதுதான் இப்ப அந்த 8ஆம் இடத்தை அவர் பார்க்க போறார். அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது 8ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் சாணம். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்கிறார், சனியை பார்த்து சனியை கண்ட்ரோல் பண்றார். ஏன்னா சனி உங்க லக்னத்துக்கு பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி என்ற ஒரு வேகத்தை குறைச்ச உடனே சனியவும் உங்களுக்கு விரயத்துல இருக்கிறாருன்னு அதை எடுத்துக்காதீங்க. சனியால உங்களுக்கு யோகம் தான். குரு பார்வை வாங்கினாலும் அந்த சனி உங்களுக்கு யோகத்தை தான் செய்வாரு, விரயத்தெல்லாம் பண்ண மாட்டார். இந்த சுப விரயம் அதுக்கு இதெல்லாம் சுப விரயத்துக்கே இங்க வேலை கிடையாது. குரு தான் சுப விரயம் கொடுப்பாரு. அதாவது
பணம் வந்தாதான் சுபவிரயம் பண்ண முடியும். பணமே வரலன்னா சுபவிரயம் பண்ண முடியாது. ஆனா குரு பார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் 9 கூடியவர், ஒரு கோணாதிபதி. அதுக்குதான் இந்த பாடலும் சொல்றான். அரை தரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வையன் பிறவியுடன் கூடியதான் பெட்புறம் பார்க்குமேனும் குறைவிலா நாளும் கேந்திர கோணத்தில் இருக்க நிறைபெற வாகனம் உண்டாவே என்றார். அதாவது அரை தரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வையன் பிறவியுடன் கூடியதான் பெட்புறம் பார்க்குமேனும் குறைவிலா நாளும் கேந்திர கோணத்தில் இருக்க நிறை கதிரனும் பார்க்க நிகரில்லா வாகனம் உண்டேன்றார். அப்ப ஒரு கோணாதிபதி, அதாவது கேந்திரத்திலே வந்து ராஜகேந்திரம், கோணத்துல வந்து ராஜ கோணம் சொல்லுவாங்க, பெரும் கோணம், பெரும் கேந்திரம். அப்ப இவர் வந்து அப்படின்னா ஒரு கேந்திரத்துல இருக்கார், கோணாதிபதி, வரவேற்கலாம். தாய் சார்ந்தா இருக்கார், சுக சார்ந்தா இருக்கார், கல்வி, வண்டி, வீடு, இப்ப நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே ஆரம்பிச்சிடாரு. பணம் வந்து குவிஞ்சிடும். பணத்தை பத்தி கவலை இல்லை. இந்த 1.5 வருஷமா 1 வருஷமா நீங்க என்னென்னலாம் இழந்தீங்களோ எல்லாமே 3 பங்கு கொடுத்துருவார். குரு வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு யோகம். ராஜகிரகம் இல்ல, நைசர்கே சுபர் அவரு. அதனால அவருடைய பார்வை எல்லாமே சுபமா தான் இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கனால நீதிமன்ற வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாரு. இது எல்லாமே இப்ப கலைஞ்சிரும். கலைஞ்சிட்டு அந்த 8ஆம் இடத்தால உங்களுக்கு லாபம் இருக்கும். பஞ்சாயத்து கிஞ்சாயத்து எல்லாமே கோர்ட்டு போய் நின்றுப்பீங்க. இப்ப உங்களுக்கு சாதகமா கூட்டு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இது யோகமான அமைப்பு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குரு 10ஆவது இடத்தை பாக்குறாரு. பல காலமா நீங்க வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமா தொழிலெல்லாம் மூடி வச்சிருந்துருப்பீங்க. புதுமையான தொழிலை படைக்கிறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில கம்பெனிலாம் சில பேர் வந்து கழுத்து ஓடைய வேலை செஞ்சிருப்பாங்க, உடல் வலிக்கும். ஏதாவது ஒரு கம்பெனி கிடைச்சுன்னா விட்டு போயிடலாம்டா அப்படி இருப்பாங்க. அதெல்லாம் போயிடும். இனிமேல் வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். படிச்ச படிப்புக்கே வேலை கூட்டு கொடுக்குற கம்பெனிலாம் இருக்குது. இப்ப எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா அரசு துறை என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா அதுக்கு இன்னும் அமைப்பு வேணும். அது வந்து குரு 5ல இருந்து வர்றது வேற விஷயம், 4ல இருந்து தான் வர்றாரு. அதனால குரு உங்களுக்கு யோகாதிபதியா இருந்தாலும் அது அரசாங்க தொழில் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஓரளவுக்கு தான் எடுத்துன்னு போக முடியும். உங்க ஜாதகமா பலன் நல்லா இருந்தாக்கா அரசாங்கத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு உங்க ஜாதகம் ஒத்து வரணும். அதே சமயத்துல இதுதான் அரசு துறையில கிடைக்கும். ஆனா தனியார்ல கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க, கை நிறைய சம்பளம், பணம், பேரு, புகழ் எல்லாமே. சொசைட்டில நல்ல மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். மதிக்காதவங்களும் இப்போ உங்களை மதிப்பாங்க, முதல்ல கண்டுக்காம போவாங்க. கடன் வாங்கிட்டு நீங்க மறைஞ்சீங்க, இப்ப அந்த கடனை கொடுக்கறது போகும்போது அவன் பொறுமையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, இது எல்லாமே இந்த குரு பாக்குவார். குரு வந்து புத்திரக்காரகனால குழந்தைகள் பாக்கியம், திருமண பாக்கியம், தடைப்பட்ட திருமணம் நடக்கும். இது எல்லாமே குருவால உங்களுக்கு யோகம்தான். குருவால உங்களுக்கு இனிமேல் இந்த 1 வருஷமா யோகமா இருக்காரு. பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கும். சனியை பார்க்கறது, சனி ஒரு யோகம். ராகு வேற ஏற்கனவே உங்களுக்கு 11ல இருக்காரு. பாவ கிரகம் 11ல இருக்குது, வலிமையானது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கான்னு பயப்படாதீங்க. 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சூரியனுடைய வீட்டுல தான் இருக்காரு. அதனால சூரியன் உங்களுக்கு வந்து யோகாதிபதி, குரு யோகாதிபதி, செவ்வாய் யோகாதிபதி. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வண்டி மாத்துவீங்க, வண்டி, வாகனம், கேளிக்கை, கொண்டாட்டம், சந்தோஷம், திருமணம், எல்லா நிகழ்ச்சியும் இப்ப நடக்கும். தொடர்ந்து சுப நிகழ்ச்சி தான். பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. பிரச்சனை எல்லாம் கலைஞ்சிரும். பட்ட கஷ்டமா 1 வருஷம் முன்னாலே அதெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. இனிமேல் ஒரு புதிய சாம்ராஜ்யம் நடக்கும். இதுதான் அமைப்பு. சந்தோஷமா இருக்கும். இந்த ஆண்டு மாதிரி உங்களுக்கு இனி ஒரு ஆண்டு வரத்துக்கு குரு 12 வருஷம் ஆகும். அதனால்தான் உச்சபலத்தில் வர நல்லதே செய்வார். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். தற்போது ரிஷபராசி, ரிஷப லக்னம். ரிஷபராசி நேயர்களே, உங்க ஜாதகம் 2026 5வது மாதம் 2026 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. பராபவ வருடம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகாசி மாதம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். தமிழ் மாசத்துல ரிஷப லக்னம், ரிஷபராசிக்கு பொருந்தா நான் இப்ப சொல்றது. காலபுஷ்ணக்கு 2வது வீடு, முதல் வீடு மேஷம், 2வது வீடு ரிஷபம். ரிஷபராசி, ரிஷப லக்னம் நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு குருவால அப்படின்னு. ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு நல்லா பலமா இருந்ததுன்னு வச்சுங்களேன். 5 கூடியவர், 9 கூடியவர், லக்னாதிபதி, 11 கூடியவர், 2 கூடியவர். இந்த தசை நடந்துன்னா உங்களை கையாலேயே பிடிக்க முடியாது. புது கோச்சாரங்கிறது ஓரளவுக்கு தான். இதுதான், இதெல்லாம் பலமா இருந்தது. இப்ப இதுவும் சரி பண்ணி பார்க்கும்போது 100% பயப்பட வேண்டாம். சனி இடம் இருந்து வலம் போனானா, வலம் இருந்து இடம் போனானா, நிறைய எந்த பக்கம் போனா நமக்கு என்ன ஆகுது? நமக்கு யோகத்தை கொடுக்கணும். அப்ப நமக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நம்ம எந்த ஜோசியர்கிட்டும் நம்ம எடுத்துட்டு போய் ஜோசியம் காட்ட தேவையில்லை. இதுதான் விதி. அதனால ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து தான் நீங்க பிறக்கும்போது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான். என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், எந்த சூட்சமா அப்படின்றது அதுல இருக்கும்.
இப்ப ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு குரு 3ல இருக்கார், மறைஞ்சிட்டார். அது மறைவு சனம் தான், இருந்தாலும் அது ஒரு யோகம். ஏன்னா உங்க லாபஸ்தானத்தை அவர் பார்க்கிறார், எண்ணற்ற லாபங்களை கொடுக்குறார். ஏற்கனவே உங்களுக்கு சனி 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி, அதனால லாபஸ்தானத்துல இருந்து பல யோகங்களை கொடுக்க போறார். 12 ராசிலேயே வந்து சனி, சனியால ஒரு நன்மை நடக்குதுன்னா இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசி தான். ஏன்னா சனி வருவனே ராஜ யோகாதிபதி ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு. அதனால சனி வந்து 11ல இருந்து அதை குரு பார்க்கறது பெரிய ஒரு சிறப்பு. லாபாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கறது எண்ணற்ற லாபங்கள், ஒரு லாபம் இல்ல 3 விதமான லாபங்கள் வரும். ஏன்னா குரு உச்சம் பலம் பெற்று பார்க்கிறார், நல்லது. ஆனா 8க்கு அவர் மறையிறது, அது யோகம் தான் அது. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு மறையணும், 8ஆம் இடத்துக்கு மறையலன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கிடுவார். அதனால உங்களுக்கு சனியாலையும் யோகம், குருவாலையும் யோகம். 2வது ராகு உங்களுக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து அவர் யோகாதிபதி. ஆனா ராகு உங்களுக்கு நல்லது செய்வார், சனி நல்லது செய்வார், புதன் நல்லது செய்வார், சுக்கிரன் நல்லது செய்வார், கேதுவும் நல்லது செய்வார். இவங்க எல்லாமே உங்களுக்கு யோகாதிபதிகள் தான். இந்த தசை நடந்தா கூட உங்களுக்கு நல்லதான் செய்யும். அதனால இப்ப வந்து குரு வந்து பெயர்ச்சாயி இந்த ஆண்டு வர்றது உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு. ரத்தன கம்பளை விரிச்சு நாங்க வரவேற்கலாம். அதனால அவ்வளவு யோகத்தை கொடுக்க போறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கடன் பிரச்சனை, தொழில வந்து ஒரு விரக்தி, ஒரு தேக்கம், இது எல்லாமே கொடுத்து பைனான்ஸ் அதை கொண்டு காலி பண்ணியிருப்பார், பாக்கிலாம் தொடச்சிருப்பார். ஏன்னா 10ல சனி வந்து நல்லது செய்யல, தொழிலை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. கடை மேல கடை வாங்கி தொழில் செஞ்சிருக்கீங்க, ஆனா லாபத்துக்கு எடுக்க முடியல, இதான் விதி. ஆனா இப்போ சனி வந்து உங்களுக்கு 11ல இருக்குது லாபம். உபஜய சாணத்திலேயே 3, 6, 11ல சனி வந்தாலே ஒரு யோகம். ஜனகாலத்துல இருந்தாலே யோகம், பொதுவான அந்த அமைப்புல வந்தாலே ஒரு யோகம். 2வது அவர் 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியா இருக்குன்னா நல்லதுதான். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குரு வந்து 3ல உட்காந்து உச்சபலம் பெற்று 7ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு பார்ட்னர், மனைவி, மனைவியால் சந்தோஷம், மனைவி வீட்டாரால் சந்தோஷம், குழந்தை வாக்கியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே இப்ப சேரும். அதனால அவனுடைய சொசைட்டில உங்களுக்கு ஒரு தனி கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ் எல்லாமே இருக்கும். எலெக்ஷன்ல நிக்கிறவங்க, மற்றபடி உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி அமைப்புல நிக்கிறவங்க தைரியமா நிக்கலாம், ஜெயிச்சிருவீங்க. அதனால யோசிக்கவே வேண்டாம். எந்த கட்சியா இருந்தாலும் உங்களுக்குன்ற கொடி பொருளும் பறக்கும், பயப்பட வேண்டாம். 2வது உங்க லக்னத்துக்கு வந்து 10ல வந்து இந்த ராகு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும் அப்பப்ப தாய் சாணத்துல கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால அந்தளவு பயம் இல்லை, ஏன்னா 4 சுகஸ்தானம். பழைய வீடு வந்து இடிச்சு விட்டுட்டு புது வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணிருப்பீங்க, அதை வாங்க விட்டுருக்காது. இப்ப வந்து குரு 3ல வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இது எல்லாமே நல்லா இருக்கும். 2வது 11ஆம் இடத்த குரு பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. பெரியப்பா, சித்தப்பா, மூத்த அண்ணன், இது எல்லாமே உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு லாபம் இருக்குது. சுப காரியங்கள்லாம் நடக்கும். ஏற்கனவே 28, 30 வயசுல கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க, ஏன்னா தள்ளி போயிருக்கும். வீட்டுல ஏதாவது குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும், சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அந்த இதுல நீங்க பாரத்தை சுமந்திருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ரகசிய திருமணங்கிறது இது நடக்கும், இதான் ஒரு விதி. அப்படி ரகசிய திருமணம் இல்லைன்னா கூட மனைவி உன்னுடைய அமைப்புல ஒரு நல்ல ஒரு மாங்கல்யம் மாத்துறது, கழுத்துக்கு அந்த சரடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நகையெல்லாம் நிறைய சேர்க்கும். அதாவது 11ங்கிறது லாபஸ்தானம். அதுவும் குரு வந்து தனக்காரகனால புத்திரக்காரன் மட்டும் இல்ல, பவுனுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி, தங்கத்துக்கெல்லாம். அதனால அவர் வீட்டை அவரே பார்க்கலாம், தங்கம் சேரும். அதனால ஒண்ணு பயப்பட தேவையில்ல. அதனால வருமானம் உண்டு. 2வது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மக்கள், உறவு, சந்தோஷம், கேளிக்கை, கொண்டாட்டம். 2வது நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், எல்லாமே வெகுஜன தொடர்பு, இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். சுக்கிரனுடைய லக்னத்தை நீங்க கொண்டு வரதுனால நல்லா இருக்கும். நிறைய இந்த விசேஷங்களை கலந்து இந்த உணவு சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிடுங்க. ஏன்னாக்கா சுக்கிரன் 6 கூடியவர். ஏன்னா அவர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். வைரஸை வேணும்னா அதெல்லாம் நாக்கு சுவையெல்லாம் கொடுத்து கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருவார் சுக்கிரன். அதனால கொஞ்சம் பார்த்து கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும், தேவையில்லாத இதுல வந்து கொஞ்சம் குறைச்சிங்க, அவ்வளவுதான். குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டு, சௌகரியம் உண்டு. வண்டி கண்டிப்பா பழைய வண்டியா இருந்தா கூட அந்த வண்டியை தள்ளிட்டு புது வண்டி நீங்க வாங்கியே தீரணும், அதுதான் உங்க தலையெழுத்து. அதை வாங்க வச்சிரும். இடம் புது, அதாவது எப்படின்னா புதிய இடம் மாத்த வைக்கும், பூர்வீகத்தை விட்டு வெளியே கிளப்பிடும். ஏன்னா பூர்வீகத்தை வந்து நம்ம முன்னேறல, வெளியே கிளம்பு இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, இது எல்லாமே ஒரு நல்லா இருக்கும். உங்க தொழில நல்லா இருக்கும், சொந்த தொழில் வச்சா நல்லா இருக்கும். இந்த நேரத்துல படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். கம்பெனியை கூட்டு உங்களுக்கு கொடுக்கும், உங்களால வேலை செஞ்சே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இருக்குது. எல்லாத்துக்கு மேல குரு வந்து உங்க லக்னத்துக்கு அவர் 8 கூடியரா இருந்தாலும், அட்டமாதிபதியா இருந்தாலும், அவர் 3ல மறையது உங்களுக்கு ஒரு யோகம் தான். ஏன்னா அவர் பாதகஸ்தானத்துல தான் மறைகிறார். ஏன்னா அவர் அட்டமாதிபதி, பாதகஸ்தானத்துல மறையலாம், தப்பு இல்லை. குருவை பொறுத்தவரையும் உங்களுக்கு யோகாதிபதி எல்லாம் கிடையாது, அவர் மறைஞ்சாதான் உங்களுக்கு யோகம் கொடுப்பாரு. அதனால யோகத்தை கொடுக்குறாரு.
இதுதான் ஒரு விதி. ரெண்டாவது, அது மறைஞ்சனால சனியை பார்க்கிறார், சொந்த வீட்டையும் பார்க்கறனால லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அதனால குரு பார்வை வந்து 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. குரு பார்வை வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால குரு பார்வை 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால உங்க பாக்கியங்கள் எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். கோவில் குளம் சென்று வந்துருவீங்க. அப்புறம் தீர்த்த குளம், தீர்த்த யாத்திரை, தேவ தரிசனம், மகான்களுடைய சந்திப்பு, இது எல்லாமே. ஏன்னா 9ங்கிறது பாக்கியஸ்தானம், அப்பா ஸ்தானம் இல்லையா? அதனால பெரியப்பா, சித்தப்பா, அப்பா இவங்களுடைய சொத்துக்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேரும். அதனால அப்பாவுடைய புகழ் மரியாதை இருக்கும். அப்பாவால பெருமை கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இதுவா இருக்கும். பூர்வீகத்தினால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த பூர்வீகத்துல அந்த இடத்த பிரிச்சு இப்போ உங்களுக்கு கொடுக்கும். ஒரு இடத்த வாங்குவீங்க, ஒரு இடம் கட்டுவீங்க. ஏற்கனவே வீடு கட்டி இருக்கிறவங்க இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறனால முயற்சிகள்லாம் கை கூடும். ரொம்ப எஃபோர்ட் போட மாட்டீங்க, நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவா இருக்கும். பணம் செற மாதிரியா பணம் இருக்கும். நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க உங்க லைஃப்ல. பெருமைக்கா சொல்ல, இது உண்மை. உங்க ஜாதகம் இப்ப நல்லா இருக்கு. ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி, மிதுன லக்னம், இதுக்காண்டிய பலன். அதாவது தற்போது உங்களுக்கு 26/5/2026 அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். ஜென்ம ராசியில இருந்தார் உங்களுக்கு குரு. ஜென்ம ராமவனத்திலே, அதாவது ஜென்ம ராமவனத்திலே சீதை சிறை வைத்ததுன்ற மாதிரி ஜென்மத்துல உங்களுக்கு குரு இருந்து எந்த பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா குரு வந்து உங்க லக்னத்துக்கு ராசிக்கும் பாதகாதிபதி. நல்ல செய்யணுன்ற எண்ணமே வராது. ஏன்னா அவரு அங்கிருந்து 7ஆம் இடத்த அவர் சொந்த வீட்டை பார்க்கிறார். மிதுன ராசியில குரு இருந்தாலே யாருக்குமே நடக்காது. உலக அமைப்பிலேயே பாருங்க, பொருளாதார நெருக்கடி எல்லாமே கொண்டு வந்திருக்குது. யாருமே அரசியல் எல்லாமே திருப்பி போட்டுச்சு. யாருமே நல்லா இல்லை. இது எல்லாமே இந்த குரு 11ஆம் இடம் அந்த அந்த ஜென்ம ராசியில இருக்கும்போது இதுதான் மட்டும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது உலக ரீதியாவே யுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாமே. குரு வந்து எப்படின்னா அவருடைய பார்வை அங்கே வேலை செய்யாது. இதுதான் ஒரு விதி. அதாவது எப்படின்னாக்கா இப்போ வந்து குரு இப்போ மாறி உங்களுக்கு 2க்கு வரனால தனக்காரங்க 2ல வரலாம். குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அட்வான்டேஜ். உங்களுக்கு இப்போ 2ல இருக்கிறதுனால 12 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு 2ல வந்திருப்பாரு. அப்படியே யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தசா புத்தியும் நல்லா இருந்தனாக்கா இந்த பொதுவான இந்த கோச்சாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். 100% அது குறைய இருக்காது. அதனால தசா புத்தியும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் பொருளாதாரம் வந்து உயரும். அதனால இது ஜென்மராம வனத்திலங்கிறது அதெல்லாம் போயிடுச்சு. அதனால அந்த அளவுக்கு நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இப்ப வந்து குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியா இருந்தா 2ஆம் இடத்துல இருந்து யோகத்தை செய்வார். ஏன்னா பாதக ஸ்தானத்துக்கு மறைகிறார். அதனால தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும், தொழிலை விடுபடுத்துவார். 2வது வந்து தனஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏன்னா தன பிராப்திகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். சொந்த முயற்சியில உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். குடும்பம், வீடு, மனைவி, மக்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இது வரைக்கும் என்ன படிக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா அந்த படிப்பு உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்கும். வீட்டுக்கு நகை சேரும், புல்லு சேரும். மனைவிக்கு சந்தோஷங்களை ஏற்படுத்தும். மனைவி பேர்ல வந்து ஒரு இடம் வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். மனைவியால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் விதி. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து எப்படின்னாக்கா அவர் எங்க பாக்குறாரு பாருங்க, உங்க ராசிக்கு வந்து 6வது இடத்த ருண ரோக வம்பு வழக்கு சத்ரு ஸ்தானத்தை பாக்குறாரு. குரு பார்வை 6ல பதியுது. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடத்த பிரச்சனையை கலப்புவார். கலப்பி அப்புறம் தான் யோகத்தை செய்வார். இது எப்படின்னாக்கா 6ஆம் இடங்குது. ருண ரோக வம்பு வழக்கு சத்ரு நோய் எதிரி கடன் சொல்லக்கூடியது. நோயே இருக்காது, என்ன ஒரு நோயை கலப்போன்னு சொல்லிட்டு கலப்பார். நீங்க மருத்துவத்துல கொண்டு போயிட்டு மருத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்கேன் எடுங்க, அதை எடுங்கன்னா கடைசியில் ஒண்ணுமே இருக்காது. இது மாதிரி தேவையில்லாத பயத்தை அப்பப்போ மூட்டிட்டு இருப்பார். பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்து வரதான் பிரச்சனை வரதான் செய்யும். என்னைக்கோ பட்ட கடனை வந்து பிரச்சனைகள் உருவாகும். கடன்லாம் வந்து கொஞ்சம் குறையும். ஒண்ணு, நீதிமன்ற வழக்குகள்லாம் ஏற்கனவே இருந்தது, இப்போ அது எல்லாமே கலைஞ்சிரும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பாக்குறாரு இல்லையா, ஒரு பிரச்சனை வந்தா கூட சுமூகமா பேசி தீர்த்திக்குங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. குரு 10வது பார்வையா 10வது வீட்டை தன்னுடைய 9வது பார்வையா பார்க்கறதுனால சிறப்பான ஒரு ராஜயோகம் சொல்லலாம். ஏன்னா தொழில்கள்லாம் நல்லா வளரும். தொழில் சாணத்தை பத்தி உங்களுக்கு, ஏன்னா தொழில் சாணத்தை குரு பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. 8க்கு மறைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில் சாணம். அந்த உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த சாணத்தை அவரு அந்த சாணத்துக்கு மறைஞ்சு பார்க்கறது ஒரு சிறப்பு. ஏன்னா பாதக சாணத்துக்கு அவர் மறையணும். ஏன்னா மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு வந்து அவர் வந்து யோகர் கிடையாது, பாதகாதிபதி. அதுக்கு அடுத்தது குரு வந்து டிசம்பர் மாதம் வக்ர பயிற்சி ஆகிறார். இந்த வக்ர கிரகம் வாழ்க்கைக்கு உதவாது. அந்த நேரத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா சனி வந்து குரு வந்து 2ஆம் இடத்துல போகும்போது எப்படின்னா வக்ர கிரகங்களால இடையூறுகள் இருக்கு. அதனால பணம், காசு, அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். இல்லைன்னாக்கா போன வருஷம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு.
நான் உறவுக்கு ஏதாவது பணம் கொடுக்குன்னா கூட கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதனால அந்த நேரத்தில் ஒரு சுபகாரியம் எதுவுமே செய்யாதீங்க, பிரச்சனையாகும். ஏன்னாக்கா குரு வந்து உச்சபலம் பெற்று தனஸ்தானத்துல வந்து பலகீனமாகிறார். ஏன்னாக்கா இதுக்கே ஒரு பாடம் சொல்றான். வக்ரி சுபச்சபலா ச வக்ரசகிதே வக்ரி பலம் துங்கரே வக்ரி நீசபலஸ்வா நீச பவானி வக்ரி பலம் துங்கஜம்ட்டு ஒரு ரிக்குவேதம் சொல்லுது. அப்ப அதுல தமிழ்லயே ஒரு பாடல் சொல்றான். நீசமாய் கோலும் மக்கிற நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேல உச்சமடைந்த பலனை கொள்ளும் சூட்சமா மருந்து மற்ற சுபநிலை தெரிந்து தக்க ஆட்சி மேலும் குருவை மருத்துவமே பலனை கூறுன்றான். குருவே இங்க உச்சத்துல வக்ரம் பெருமா நீச்ச நிலை தான் கொடுப்பார். அதனால பலன்கள் மாறுபட்ட பலனா வரதுனால குருவால நல்லா செய்ய முடியாது. கிட்டத்தட்ட அது எப்பனாக்கா ஒரு 4 மாத காலங்கள் போராட்டமா இருக்கும். அதனால அதுக்கு அடுத்தது குரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் ஆரம்பத்துல வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை ஒரு 3.5 மாத காலம். அதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. குரு சனி உங்களுக்கு வக்ரமானாலும் அவர் நல்லதான் செய்வார். ஏன்னா உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு 8க்கு 9க்கு உடையவர். அதனால பாக்கியாதிபதி அவர் குருவோட வீட்டுல இருந்து வக்ரமானாலும் குரு பார்வையில் தான் இருக்காரு. அந்த வக்ரத்துடைய கோபத்தை உங்கள்கிட்ட காட்ட மாட்டார். ஏன்னா உங்க லக்னம் அவர் யோகரவர். அதனால சனியால எந்த இதுவும் இல்லை. பணம் ஏகப்பட்ட பணம் வருங்க, புழக்கமாகுங்க. அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துடாதீங்க, சுறுசுறுசுவா செயல்படுங்க. பணம் வந்துகிட்டே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். மாடாதிபதி வீடாதிபதிகள் தலை சிறந்த ஞானிகள் இவங்க தரிசனம்லாம் உண்டு. தீர்த்த யாத்திரை தேவ தரிசனம்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல பணப்புழக்கம் உண்டு. குரு பார்வை நல்லாவே இருக்குது. சிறப்பா ராஜயோகம் இருக்குது. பயப்படாதீங்க, துணிஞ்சு எல்லாத்துலயும் இறங்குங்க. உங்களுக்கு வந்து 3ல வேற முயற்சி ஸ்தானத்துல வந்து கேது இருக்காரு. இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்காரு. பயப்படாதீங்க, உங்க முயற்சி எல்லாம் சந்தோஷமாக்குவார். அதே சமயத்துல 10ல வந்து சனி இருக்குது. உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்ஸ். ஏன்னா சனி வந்து தொழில்காரகன், கர்மக்காரகன். உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி அவர் 9 கூடியவர். அதனால 10ங்கிறது தொழில் ஸ்தானத்துல இருக்கார். குரு பார்வையில இருக்கனால நீங்க என்ன தொழில் ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு இருக்கும். வேலை ஏற்கனவே தேடி போயிருப்பீங்க, அந்த வேலை தள்ளி போயிருக்கும், இப்போ அந்த வேலை கிடைக்கும். உங்க கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. சில பேர் வந்து காலேஜில் வந்து இந்த கோர்ஸை முடிக்கணும்னு வாங்க, ஈஸியாக முடிச்சு கொடுக்கும். எல்லாம் நல்லா அமைப்பாக இருக்கும். அப்புறம் இந்த அட்வொகேட்ஸ், இந்த நீதித்துறை, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இப்போ நான் சொல்கிற அட்வொகேட்ஸ்லாம் அரசாங்க அட்வொகேட்ஸ். நீங்களா வந்து முதல்ல இடம் கேட்டு உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல உங்களை மாற்றிருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ எந்த இடத்துல இடம் கேட்குறீங்களோ அந்த இடத்துல இடம் கிடைக்கும். சேலரிலாம் கை கூடி வரும், சேலரி உருவாகும். நீங்கள் தனியார் கம்பெனியில் இருந்தால் கூட தனியார் கம்பெனியில் உங்களுக்கு மேனேஜர் இல்லை எம்டி இந்த மாதிரி போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு உயர்வான ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால தர்ம சங்கடம்லாம் இனி இல்லை. யோகங்கள் இருக்கு, பணப்புழக்கம் நிறையா இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கடை வாங்கிங்களா அந்த கடை இப்போ இல்லை. சந்தோஷங்கள் இருக்கு, வருமானம் தான் இருக்குது. பயப்படாதீங்க. இந்த டிசம்பர் மாத காலங்களில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாலே போதும். பணம் கொஞ்சம் நெருக்கடியாகும், அதான் ஒன்று. சுப காரியங்களாம் நிறைய நடக்கும் வீட்டில். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் போன்ற எல்லாமே இருக்கு. அதனால இந்த வயதானவங்களா சில பேர் இருப்பாங்க, 50-60 வயசு உள்ளவங்க, திடீர்னு திருமணம்லாம் உண்டு. ஏன்னா குடும்ப சார்ந்ததுல ஒரு குரு இருக்கார் இல்லையா. அதனால சஷ்டியார்த்த பூஜை இது எல்லாமே இருக்கும். அதனால எதிர்பாராம இது பசங்களாம் வந்து கிட்ட நின்று திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. அதுக்காக திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருக்கும். ஏன்னா புதன் வந்து கலைக்குரியவர்னால புதனால அந்த அமைப்பு உண்டு. அதனால நல்ல வருமானம் இருக்கு. சின்ன மீடியாலாம் நல்லா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு அந்த இதுல இருந்துன்னா சந்தோஷமா இருக்கும். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது நடந்துருமா அது நடந்துருமா, போன வருஷம் எல்லாம் இருக்காது. இந்த வருஷம் நல்லா யோகமா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு தானது. நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கலாம். பயப்படவே வேண்டாம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி கன்னி லக்னம் பிறந்தவங்க, இந்த பராபவ வருடம் 2026 5வது மாதம் 2026ல 26ஆம் தேதி அன்னைக்கு குரு உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 10ல் குரு இருந்தார். 10ல் குரு பதவியை கெடுத்தார். அதாவது ஈசனார் ஒரு 10லே தலை ஓட்டிலே இருந்து விண்டதும் அப்படின்ற மாதிரி ஈசனே 10ல் வந்து குரு வந்து பதவியை திறந்து பிச்சை எடுத்தது எல்லாமே அது உங்க புராணம் சொல்லுது. அப்ப இறைவனுக்கே இந்த நிலை என்பது மனுஷன் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா தானே. அதனால அந்த கர்மாவினுடைய கூற்றுப்படி நம்மளுக்கு அதுதான் விதி. இப்ப இதே ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தது, தசாபுத்தி நல்லா இருந்தது, ஒரு 5 கூடிய, அதாவது உங்க லக்னத்துக்கு 5 கூடியவர், 9 கூடியவர், லக்னாதிபதி, 11ஆம் லாபாதிபதி, 2ஆம் இடம் தனசானாதிபதி, இவங்கெல்லாம் உங்களுக்கு தசாபுத்தி நடந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அதுல உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த 10ல் குரு போனது.
இதனால வந்து இப்ப நீங்க பயப்பட தேவையில்ல. இப்ப உங்களுக்கு குரு 11ல வந்தது ஒரு பெரிய லாபம். அதாவது 3 வித லாபம், ஏன் 4 வித லாபம் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய லாபம், பணம், காசு, பேரு, புகழ், பணம் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடமே லாபம் தானே. லாபம்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது இல்லையா? எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் லாபம் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த லாபம் சொல்லக்கூடிய ஈட்டுக்கூடிய இடமே வந்து சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் வீட்டுல குரு வந்து உச்சபலம் பெறுறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அட்வான்டேஜ் ஜோதிடர் இது ஜாதகத்துக்கு. அதனால ஜோதிடருடைய அமைப்பு படி, சித்தாந்தப்படி உங்க ஜோதிடர் என்ன சொல்லுதுனாக்கா, 11ல குரு வருது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஒரு லாபம். ரெண்டாவது அவர் வந்து தன்னுடைய 5வது பார்வை எங்க பாக்குறாருன்னா 3வது இடத்தை பாக்குறாரு, முயற்சி ஸ்தானம். முயற்சி திருவினையாக்குதல் அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு இதுவாகும், பயப்பட வேண்டாம். அதனால சகோதரர்கள்லாம் இந்த நேரம் ஒத்து வருவாங்க. சகோதரர்களால உங்களுக்கு லாபம் உண்டு, ஆதாயம் உண்டு. ஒண்ணு, முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்புங்க. குருவே பூர்வ புண்ணியாதிபதி, அவரே 5ஆம் இடத்துக்கு பார்க்கறது உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு. அந்த வீட்டு நாயகன் யாருன்னாக்கா சனி. சனியவும் பாக்குறாரு பாருங்க குரு. அதுதாங்க சனியுடைய வீட்டை மகரத்தையும் பாக்குறாரு, சனியும் பாக்குறாரு. அப்ப இந்த வீடும் பலமா இருக்குது, சனி இருக்கிற இடமும் பலமா இருக்குது. சனி வந்து கெண்டக சனி நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா குருவுடைய பார்வையில சனி வந்து நல்லா உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். இந்த ஆண்டு பூரா உங்களுக்கு குரு கெண்டக சனி நீங்க எடுத்துக்க வேண்டாம். உங்க மனைவி மூலயமா ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். உங்க மனைவியால உங்களுக்கு லாபம் உண்டு, மனைவி வீட்டாரால ஒரு நல்ல சந்தோஷம் உண்டு, இதெல்லாம் உண்டு. வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இருக்கிற இடத்த கொடுத்துட்டு வேற இடம் ஏதாவது ஒண்ணு பெருசா ஒரு கிரவுண்டு வாங்கி வீடு கட்டுவீங்க. ரெண்டாவது குழந்தை பாக்கிய சந்தோஷம், சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்குங்க. ஏன்னா குரு 11ல இருக்குது, தனப்பிராப்தி அதிகமா கொடுக்கும். அதுவும் குரு உச்சத்துல இருக்கிறார். அதனால குரு வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்க விட்டா, உங்க லக்னத்துக்கார ஆப்போசிட்டா இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு 11ல இருக்கக்கூடிய குரு வந்து பாதகாதிபதி வேலையை காட்ட மாட்டார், யோகாதிபதியாக இருந்தா மாறுவார். இதுதான் விதி. ரெண்டாவது வந்து உங்களுக்கு 12ல கேது இருக்குது, ஒரு ஞான முக்தி மோட்சம் சொல்லக்கூடிய தீர்த்த யாத்திரை, தேவ தரிசனம், புண்ணிய நதி நீராடுதல், கடல்ல நீராடுதல், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது 1, 2 இருந்தா கூட விலகிடும் இந்த ஆண்டு, இந்த வருஷம். அந்த குருவோட அந்த அமைப்பு எல்லாத்துக்கு மேல குரு வந்து எப்படின்னாக்கா, சனி வந்து குரு வந்து பாக்குற இடம், சனியை பாக்குறாரு இது நட்பு ஸ்தானத்தை. அதனால சொசைட்டில ஒரு நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும். அதனால உங்களுக்குன்ற ஒரு மரியாதை தனியா கிடைக்கும். நட்பு ஸ்தானம் நல்லா இருக்கு. மனைவி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இருக்கும், வீடு கட்ட முடியலன்றவங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய அமைப்பு கிடைக்கும், படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு இந்த சிலபஸ் முடிக்கணும்ன்றவங்களுக்கு இது உண்டு. ரெண்டாவது புதன் வந்து உங்களுக்கு கலத்திரக்காரர்கள் மட்டும் இல்லை, இது கலைக்குரியவன் மட்டும் இல்லை, உங்க லக்னாதிபதியா ஆக்குறதுனால கலை ஆர்வம் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா படிப்பீங்க, நீங்க நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க, அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். ஒண்ணு, அரியஸ் ஏதாவது பெண்டிங் இதெல்லாம் முடிச்சிருவீங்க. அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான இது உண்டு, பதவி உயர்வு உண்டு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அதனால அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மிலிட்ரி எதா இருந்தாலும் உனக்கு அரசு ஜாப்ல நீதிமன்றம், நீதிபதி, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான யோகம். ஏன்னா குரு வந்து 11ல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அவ்வளவுதான். அதுக்கடுத்து உங்களுக்கு ராகு வந்து 6ஆம் இடங்கிறது நல்லது. கூறும் 6ஆம் இடத்தில் கொடிய கொள் நிற்க, தாலையும் தடைக்கல் புண்டு தடைப்படும், காவலில்லா நாடுமே பலரும் போற்றும், நன்னிடத்தில் கீர்த்திமனாய், தேல் முதல் விடங்கள் சட்டம், திண்டிடாத திடவானான்றது. 6ஆம் இடத்துல தேல், பாம்பு, பாய்சன் எது இருந்தாலும் உங்களுக்கு உங்களை ஒன்றும் பண்ணாது. எதிரிகள் சத்துரு நாசமாவார்கள். எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க. அப்படி எதிரிகள் உங்களுக்கு விலகல்னா கூட உங்க நண்பராயிடுவாங்க. இதான் விதி. எதிரிகளால உங்களுக்கு லாபம் உண்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து தனப்பிராப்தியை நிறைய கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சனியை உங்க லக்னத்துக்கு 3வது பார்வை, குருவுடைய பார்வை வாங்கி 3வது பார்வையா பார்க்கறனால, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால அப்பாவுடைய சந்தோஷம், அப்பாவாத புகழ், அப்பாவுடைய சொத்து, தாத்தா பூர்வீகம், இதனால வந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். நல்லா இருக்கு இந்த ஆண்டு, உங்களுக்கான ஆண்டு. குரு வந்தது ஒரு பெரிய இது. நிறைய நகை சேரும். குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா கிட்ட இருந்து சிறப்பாக செய்வீங்க. ஓம் நம சிவாய். வாழ்த்துக்கள்.